என்னமா சொல்ற, கொண்டுட்டாங்கன்றியா இல்லன்றியா? சார் பார்த்தா நேரம் நான் வந்து தெரிஞ்சா சொல்லுமா, நம்ம தெரிஞ்சா சொல்லு, நம்ம விசாரணைக்கு கேட்டு என்ன சொல்லுங்க, என்ன பேர் அட்ரஸ் சொல்லுங்க, பேர் அட்ரஸ் சொல்லுங்க, வீடியோ எடுக்கிறோம், நீ கோர்ட் சொல்லுங்க, எங்கெல்லாம் கோர்ட் போறீங்க, நான் சும்மா சொல்லுங்க, உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு என்ன சம்பந்தமா செஞ்சா பணம் ஒன்றும் நீங்க அந்த அவனை கொண்டாந்து அவனுக்கு இது ஒரு படையில வைப்போம். ரைட், அது வீடியோ எடுங்கப்பா, எடுங்க. அவங்க ஒன்றும் அதிகாரி வந்து விசாரிக்க வராங்க, அவங்களுக்கு நேரடியாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம். அதில் மொத்தம் போய் கேட்குறாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் கேட்குறாங்க, மயிலாடுதுறை அருகே சந்தேகத்திற்கிடமாக வாய்க்காலில் சடலமாக கிடந்த பெண். கொலை செய்து வீசினார்களா? உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். 2 வருடத்திற்கு முன்பு இதே போன்று ஆண் சடலமும் கிடந்த இடத்தில் மீண்டும் ஒரு சம்பவமா? கட்டுமான நிறுவனத்தின் வாகனம் மோதி உயிரிழப்பு நேரிட்டிருப்பதாக உறவினர்கள் கூறும் குற்றச்சாட்டு என்ன? மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு திருச்சிற்றம்பலம் ஊராட்சி தியாகராஜபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் மகாலிங்கம். இவரது மனைவி 55 வயதான தேன்மொழி. இவர் காலை வேளையில் அந்த பகுதியில் உள்ள வயல்வெளிக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக சென்றவர் வீடு திரும்பவில்லையாம். பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் மணல்மேடு காவல் நிலையத்தில் கணவர் மகாலிங்கம் புகார் அளிக்கிறார். போலீசார் பெண்மணியை தேடி வந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள தெற்கு ராஜன் வாய்க்காலில் மழைநீர் தேங்கிய பகுதியில் தேன்மொழியின் உடல் சடலமாக கிடந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் திரண்ட உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அப்பகுதியில் தடுப்புச் சுவர் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வாகனம் மோதி தேன்மொழி உயிரிழந்திருப்பதாகவும் அதனை மறைக்க தண்ணீர் தேங்கிய பகுதியில் சடலத்தை தள்ளிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என குற்றஞ்சாட்டும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அங்கு பணிபுரிந்து கொண்டிருந்த ஜேசிபி ஓட்டுநர் ஈரோடை சேர்ந்த பூபாலன் என்பவரையும் கடுமையாக தாக்க அவர் பலத்த காயமடைந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த மணல்மேடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் தேன்மொழியின் சடலத்தை எடுக்க விடாமல் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கு வந்த மயிலாடுதுறை டிஎஸ்பி திருப்பதி மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரேத பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளிக்க மக்கள் கலைந்து சென்றனர்.